ஒவ்வொருத்தருக்கும் இந்த அசெட் அலோகேஷன் தேவை மாறுபடும். உதாரணத்துக்கு 20 வயது உள்ள ஒரு இளைஞருக்கு ஒரு வகையான அசெட் அலோகேஷன் தேவை. அதே 35 வயது உள்ள ஒருவருக்கு வேறு வகையான ஒரு அசெட் அலோகேஷன் தேவை. 50 வயது உள்ள ஒருவருக்கு வேறு வகையான அசெட் அலோகேஷன் தேவை. குடும்பத்தில் இருவரும் சம்பாதித்தால் அதற்கு ஒரு வகையான அசெட் அலோகேஷன் தேவை. ஒரு நபர் வருமானத்தில் இயங்கும் குடும்பங்களுக்கு வேறு வகையான அசெட் அலோகேஷன் தேவை. ஸோ இந்த அசெட் அலோகேஷனை வழிவகுத்துக் கொள்வதில் நுணுக்கம் இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சொத்தை எப்பொழுது வாங்க வேண்டும்? உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப மேலே இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணுன்றதுல கூட ஒரு நுணுக்கம் இருக்கிறது. சரி, இப்போ மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கீழே இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சூழ்நிலையில் எந்த டெட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுலேயும் நுணுக்கம் இருக்கணும். சரி, கோல்டை எந்த சமயத்தில் அதிக வெயிட்டேஜுக்கு எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சரி, ஈக்விட்டிக்கு ஒரு ஓவரால் எஸ்ஐபி பாஸ்கெட்டில் என்ன மாதிரியான இடம் கொடுக்கணும், எப்போ ஈக்விட்டி வெயிட்டேஜை அதிகரிக்க வேண்டும், எப்பொழுது அதை குறைத்து கொள்ள வேண்டும், இதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது.